ஆம்பூர் பக்கத்துல கட்டுப்பாட்டை இழந்த கார் பள்ளத்துல கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கார்ல பயணம் செஞ்ச 5 நபர்கள் எந்த காயமும் இல்லாம அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிருக்காங்க. சென்னையை சேர்ந்த நந்தகோபால் அப்படின்றவரு தன்னுடைய நண்பர்கள் 4 பேரோட சேர்ந்து ஓசூருக்கு கார்ல பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இவங்களுடைய கார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்து இருக்கக்கூடிய செங்கிலிக்குப்பம் பகுதியில வந்துட்டு இருக்கும் போதுதான் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில முன்னாடி போயிட்டு இருந்த காரை இவங்க முந்தி செல்ல முயற்சி செய்யும் போதுதான் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓரமா இருந்த பள்ளத்துல கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. இந்த விபத்துல கார்ல பயணம் செஞ்ச 5 நபர்களுக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படாம அவங்க உயிர் தப்பிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இது தொடர்பா ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த சம்பவத்தால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு. சொல்லுங்க சார். ஏன் சார் எடுக்கக்கூடாது? ஏன் எடுக்கக்கூடாது? எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க? வீடியோல எடுக்க கூடாது அப்படின்னு வீடியோ எடுத்த செய்தியாளர்களை பார்த்து அமைச்சர் சேகர் பாபு கண்டிப்பு காட்டுனதால திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சாமி தரிசனம் மேற்கொள்ள வந்திருக்காரு, அதனால வீடியோ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கூட இருந்த அதிகாரிகள் தடுத்ததா கூறப்படுது. செய்தியாளர்கள் அவங்களுடைய பணியை செய்ய விடாம அமைச்சர் தடுத்ததாகவும் கூட வந்த அதிகாரிகள் கண்டிச்சதாகவும் செய்தியாளர்கள் குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சாமி தரிசனம் செய்ய வந்ததா கூறப்படுது. சாமி தரிசனம் செய்ய வந்த அமைச்சரை செய்தியாளர்கள் வீடியோ பதிவு செஞ்சதை பார்த்துதான் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கோபம் அடைஞ்சு தன்னை வீடியோ பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பு காட்டினதா கூறப்படுது. எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க? வீடியோலாம் எடுக்க கூடாது அப்படின்னு அமைச்சர் செய்தியாளர்களை பார்த்து கடுமையா பேசக்கூடிய வீடியோக்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. அவரு சாமி தரிசனம் செய்யறதுக்காக வந்திருக்காரு, அதனால வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு அமைச்சர் தரப்புல இருந்து சொன்னதா கூறப்படுது. என்ன சார்? சொல்லுங்க சார். ஏன் சார் எடுக்கக்கூடாது? ஏன் எடுக்கக்கூடாது? ஒன்றும் சரிங்க. தெரியும் சார். கோயில் எடுக்கக்கூடாது. கோயில் எடுக்கக்கூடாது சார். நீங்கள் அமைச்சர் சார். ஒன்று சொன்னா சார், நீங்கள் அமைச்சர் சார். நீங்கள் அமைச்சர் ஏன் எடுக்கக்கூடாதுன்றீங்க? எடுக்கக்கூடாது சார்.